இந்த நண்டு வாங்கினோம். வாசு சார் அவர் வீட்டில் சமையல் சாப்பிட பாருங்க. என்னது கிராமத்து சமையல். இந்த கரண்ட் கட்டு மழை அடிச்சு கொடுத்தது. கிராமத்து சமையல் மீன் குழம்புலாம் முதல் நாள் வச்சு மறுநாள் சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு அர்ஜென்ட் காலத்தில் நண்டை உடைப்போம். பார்த்து கொடுக்கு. நண்டு கடிக்கணும். நண்டை நம்ம கடிக்கணும். அப்படியே உடச்சி சாப்பிடணும். 2 கையில் சாப்பிட்றேன்னு வருத்தப்படாதீங்க. சாப்பிடு. வேறு வழி இல்லை. நண்டு மசாலா. நண்டு மசாலா ஒரிஜினல் நண்டு வாங்கி உடச்சி இங்கே பாருங்க. நண்டு டைட்டாக இருக்கா? எல்லாம் நிறைய நண்டுடா போய். நண்டு சாப்பிட்றது ஒரு கலை. நண்டுக்கும் காரைக்கால் போய் ஒரு காலத்தில் சாப்பிட்றது. லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக் உங்களுக்கு நண்டு போட்டேன். இங்கே பாருங்க. நண்டோட இந்த மசாலா, இயற்கையான உப்பு புளி காரம் மசாலா, இதுதான் சாப்பிடணும். எனக்கு அந்த கொடுக்கு கொஞ்சம் கொடுக்கு ஒன்று கொடுங்க அவருக்கு. இந்த கால் கொடுக்கு தானே கால் கொடுக்கு. அது போடுங்க. கொடுக்க மட்டும் அது வேண்டாம். அது வேண்டாம். கொடுக்க மட்டும் இன்னொன்று கொடுங்க. ஸ்ட்ரென்த்து. இதுவே தான் நண்டு கொடுக்கு. மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நண்டோட கிளாஸ் கொஞ்சம் இப்படி எடுத்துருங்க. கிராமத்து மீன் குழம்பு லைட் இல்லை, இயற்கையான உணவு. உங்களுக்கு தான் நண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு வாங்கி கொடுத்தது. தேவைப்படுதா? எனக்கு இல்லை அவருக்கு ஒரு இடத்துல வை. இங்கே வச்சு கொஞ்சமாக வை. அது சும்மா இதுவாக சார். ரசம் இருக்கு, தயிர் இருக்கு, இப்போ தாளிச்சி இருக்காங்க. நண்டு குழம்பு மீன் குழம்பு இருக்கும்போது இந்த ரசம், இதெல்லாம் நண்டு ரசத்தோட லாஸ்ட்டாக கொஞ்சம் எடுங்க சார். அந்த ரசம் பாருங்க. கிராமத்து புளிக்குழம்பு வச்சு புளியை கரைச்சி ஊற்றி, ஆமாம், அது நல்லா அந்த பதத்தோட கலப்படமில்லாத நண்டு வறுவல் பாருங்க. நண்டு வறுவல் வித்து மீன் குழம்பு பாருங்க. இந்த குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா நன்றி. அப்படியே நல்லா எடுத்துக்கிட்டே வாங்க. நண்டு அவர் மட்டும் காட்டு. மசாலாவோட அந்த நண்டு பார்ட்ஸ் நான் 25 வயசுல மென்று சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்றது நிறைய சாப்பிட்றேன். லைட் வந்ததே நல்லா இருக்கு. இது இப்படிதான் நண்டு வாங்குற ஸ்பான்சர். நண்டு வந்து வீட்டில் வந்து வாங்கி உடனே சமைச்சு உடனே அந்த டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றதுக்கு கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ இந்த வீடியோ டெடிக்கேட்டட் வாசு சார். வீடெல்லாம் நம்ம தோட்டம்னா உடச்சி இது நண்டு இது மட்டும் இந்த அம்மாவிட்ட
வேணாம் வேணாம் வந்து. எண்ணெய் போட்டெல்லாம் எடுத்தேன் சரி, இந்த சரி. மசாலா மசாலாலாம் போட்டு வச்சேன் முழுகு குண்டு என்னென்ன போட்டீங்க? முழுகு குண்டுலாம் போட்டு வச்சேன் மிளகு, பூண்டு. இங்கே நேர்றேன். பூண்டு எல்லாம் போட்டு சொன்னேன் யார் கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு நண்டு குழம்பு நண்டு வறுவல் செய்ய? அம்மா செஞ்சு கொடுங்க மாவின் கைவண்ணம். அப்பா சமைப்பாரா? ஆமாம் ஆ? அவர் வாசத்தாரு அது சமைப்பார் அவர் சமையல் உண்டு. அவர் அதிகமாக முட்டை கிரேப் தானே அதிகமாக செய்வார் அவர் முட்டை சார், முட்டை கிரேப். அம்மா சாப்பாடு மட்டும் பண்ணிக்கிறேன். அது ஒன்றா பண்ண தெரியாது. சும்மா நைட்டில் கம்மியாக சாப்பிடும். இதை உடைச்சும் சாப்பிடலாம். நான் வந்து எப்பயுமே இது நண்டு சுத்தியா நத்தா சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா அது இருந்தது. அதெல்லாம் ஸ்ட்ராங். உடையதை உடைச்சிட்டு. இன்னும் இப்போ கெட்டியாக பெரிய இல்லை. காரம் நல்லா இருக்கு சார், நல்லதா இவ்வளோ காரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பல்லுல கடிக்க முடியாது. ஆமா, இதெல்லாம் எடுத்து தட்டி தான் அதை கிழிக்க முடியும். நண்டோட அந்த எசன்ஸோட சேர்ந்தோடனே போதும் போதும். இதை தொட்டு தான் சாப்பிடணும். பட் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். பட் அந்த மாதிரி நண்டு சீசனில் கிடைக்கும். இது என்ன 1/4 கிலோ இருக்குமா? இருக்காது. 100 கிராம் இருக்கும் ஒரு நண்டு. 100 கிராம் இருக்கும். இதே 1/2 கிலோ நண்டு தேடி வாங்கணும். பெரிய நண்டா கடிக்கணும். இந்த நண்டு உள்ளே இருந்து எடுத்து இதை எடுக்கணும். இது நண்டு கறி தான். ஆமாம் கறிக்கு அது தான் தெரியுங்கண்ணா இது அம்மா நல்லா இருக்கும் ஒருப்பா இருக்கும் நல்லா இருக்கும் நண்டே நல்லா சாதி மேலே இல்லை இல்லை. அமாவாசைங்கிறாங்களா? அது என்ன புரியலம்மா? சார், அமாவாசைன்றது வந்து இப்போ நிலவு காஞ்சினே இருக்குல்ல, ஆமாம் அந்த அமாவாசை. நிலவு வந்து ஃபுல்லாகவே ஒரு நாள் இருட்டாயிடும். ஆமாம் அமாவாசை. அப்போ அதுதான் அமாவாசை. அதுக்கு ரெண்டு நண்டுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குதுல்ல, அது போல வந்து ஆமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகத்தில் இது ஒரு சேர்ந்தது. இல்லை அமாவாசைக்கு கழிச்சு எடுக்கணுமா? அமாவாசை ஒன்று நாள் இருந்து தூரம் ஒரு அப்படி. 5 நாள் 10 நாளுக்குள்ள வாங்கிடணும். அவளுக்கு கிட்ட பார்த்தா அப்போது பயந்து இருக்கு. ஏன் அப்படி? அமாவாசை முடிஞ்சு 5 நாளுக்குள்ள எடுத்துக்கணும். தெரிஞ்சா பாருங்க முடிஞ்சா அப்போ வந்து இருந்துகிட்டே இருக்கும். மெல்ல அப்போ வெளிச்சி வரும் நண்டுக்கு வந்து அதனுடைய பவர் வந்து அந்த வெளிச்சத்தின் மூலமா இது வந்து கறி. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மீன் இருக்கு பாரு, வஞ்சரம் கருவேடு. ஆமாம். வஞ்சரம் கருவேடு செய்தா அப்படி இருக்கும். சும்மா கேக் மாதிரி வந்து அவளை கட் பண்ணி கொடுத்தான் 6 கிலோ, அதுவே 600 ரூபாய். இவ்வளோதான். அப்படி பேப்பர் மாட்டி கொடுத்தான். விலை கம்மி தான் மீன். அங்கே அந்த இடத்துல கருவேடு என்ன சொல்றது, வஞ்சரம் கருவேடு. இங்கே பரவாயில்ல. இங்கே பரவாயில்ல, அங்கே போட நான் சொல்றது கருவேடு மண்டியில் அது சாப்பிடணும் அம்மா வாங்கி. குழம்பு கொடுங்கம்மா. அவ்வளோதான். அதான் எக்ஸ்பர்ட். தெரியுதா? இவ்வளோ வேஸ்ட் ஆகுது. பட் இதை உடைச்சி புடி கிரைண்ட் பண்ணி புடி அது அவர் மாதிரி மீன் குழம்பு மண்டை வைங்க. அந்த மூளை தான் நம்ம டேஸ்டாக தலையில் தான் இன்னும் பெரிய தரலாம் மழை தர பஸ் நண்டு நல்லா செஞ்சுருக்கீங்க. எங்கள் அம்மா செய்வாங்க. உப்பு தான் கொஞ்சம் லைட்டாக போயிடுச்சு பரவாயில்ல உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இப்படி சாப்பிடணும். இந்த மீன் குழம்பு இப்படி நாளைக்கு சாப்பிட்டா கவர் கவராக சாப்பிடலாம்.